இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே. கடைசி 20 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தா ஹிஸ்டாரிக்காக எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்க கம்பெனிஸ் சூப்பரான வெல்த் கிரியேட்டராக எடுத்திருக்கு. உதாரணத்துக்கு ஹெச்யூஎல் சார்ட் பார்த்தோம்னா 2010 224 ரூபாயாக இருந்த ஷேர் ப்ரைஸ் 2020 2394 ரூபாயாக உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெஸ்லே சார்ட் பார்த்தா கூட 2010 250 ரூபாயாக இருந்த ஷேர் ப்ரைஸ் 2020 1840 ரூபாயாக உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 6 மடங்கு 10 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டாபர் 80 ரூபாயிலிருந்து 540 ரூபாய்க்கு மேலே போய் 6 மடங்கு லாபம் கொடுத்துருக்கு. மேரிகோ 49 ரூபாயிலிருந்து 410 ரூபாய்க்கு வரைக்கும் போய் 7 மடங்கு லாபம் கொடுத்துருக்கு. பிரிட்டானியா ஆல்மோஸ்ட் 20 மடங்கு லாபம் கொடுத்துருக்கு இந்த பீரியட்ல. ஒரு டைம்ல இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த பிரைஸ்ல வேணும்னாலும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி 5 வருஷமா இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கடைசி 5 வருஷமா பெருசா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு இந்த சார்ட் பார்க்கும்போதே நமக்கு தெரிய வருது. நெஸ்லே வெறும் 4% சிஏஜிஆர் தான் லாஸ்ட் 5 இயர்ஸில் கொடுத்துருக்கு. இது எஃப்டியை விட ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான். டாபர் எந்த ரிட்டர்ன்ஸுமே ஜென்ரேட் பண்ணல இந்த கடைசி 5 வருஷத்தில். பிரிட்டானியா இதே பீரியடில் 9% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மேரிகோ மட்டும் 12.5% சிஏஜிஆரில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோவிட்க்கு அப்புறம் வந்த புல்ராலியில் கூட இந்த கம்பெனிஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதது ஏன்? என்ன தப்பு நடந்துச்சு இந்த மாதிரியான ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு? ஃபியூச்சரில் இந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாமா வேணாமா? இப்படி இந்த கேள்விகளோட சேர்த்து குயிக் காமர்ஸ் பிஸ்னஸ் வளர்ச்சியால் தான் எஃப்எம்சிஜி செக்டர் கடைசி 5 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணலையான்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் 2000 2020 வரை எப்படி இந்த கம்பெனிஸ்லாம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். 1990 2000 வரைக்கும் இருக்க பீரியடில் மக்கள் அதிகமாக அன்பிராண்டட் பொருள் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த கம்பெனிஸ்லாம் பிராண்ட்ஸை உருவாக்க ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு நெஸ்லே நூடுல்ஸ் மார்க்கெட்டில் மேகியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பேபி ஃபுட் ப்ராடக்டான செரோலாக், சாக்லேட் கேட்டகரியில் கிட்கேட், காஃபி செக்மெண்ட்டில் நெஸ்கேஃபேலாம் கிரியேட் பண்ணாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடும் இதே டைமில் நிறைய பிராண்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு லக்ஸ், லாக்மி, பியர்ஸ், லைஃப் பாய், டவ், ப்ரூக் பாண்ட், க்ளோஸ்அப், பெப்சூடன்ட், சர்ஃபெக்சல், கிஷான், வேஸ்லின், ஹார்லிக்ஸ் மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் உருவாக்குனாங்க. டாபர் ஆயுர்வேதிக் செக்மெண்ட்டில் டாபர் சவன்பிராஷ், டாபர் ஹனி, டாபர் ரெட் டூத் பேஸ்ட், ஆல்மண்ட் ஹேர் ஆயில்ங்கிற மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. பிரிட்டானியா பேக்கரி அண்ட் டெய்ரி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குட் டே, மேரிகோல்ட், நியூட்ரிசாய்ஸ், சீஸ், கேக்ஸ், ரஸ்க், பிரெட் மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. மேரிகோட பிராண்டுன்னு பார்த்தா பேராஷூட், சஃபோலா, ஹேர் கேர்ங்கிற மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் இவங்களோட பிராண்ட்ஸை ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் மூலியமாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதனால எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் நல்ல கேஷ்ரிச் கம்பெனிஸாக இருந்தாங்க. அதுவும் இந்த கம்பெனிஸோட ஆர்ஓசிலாம் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும். இதனால தான் 2000 2020 வரை இந்த கம்பெனிஸ்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசி 5 வருஷத்தில் இந்த கம்பெனிஸ்லாம் ஏன் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு பார்ப்போம். எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட வீக் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆனதும் ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமானதும் தான். 2021 2023 வரை ஹை இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லாமல் கமாடிட்டிஸ்னு சொல்லக்கூடிய க்ரூட் ஆயில், பாம் ஆயில், பேக்கேஜிங் மெட்டீரியல், கோதுமை, சர்க்கரை, பால் உட்பட பல பொருளோட ப்ரைஸ் அதிகமாயிருச்சு. என்னதான் கமாடிட்டிஸ் ப்ரைஸ் அதிகமானாலும் இவங்களால இவங்களோட ப்ராடக்ட் மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸை அதிகப்படுத்த முடியல. கோவிட்க்கு அப்புறம் ரூரல் இன்கம் growth குறைஞ்சதாலையும் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அடி வாங்கியிருக்கு. எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறத விட அன்பிராண்டடான சீப்பான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருஷத்துக்கு 6 to 8% இருந்த ரூரல் வால்யூம் growth இப்போ 1 to 3% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வருஷத்துக்கு 6 to 8% இருந்த எஃப்எம்சிஜி வால்யூம் growthம் இப்போ 2 to 3% குறைஞ்சிருக்கு. டிமாண்ட் குறைஞ்சதால சேல்ஸும் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சதுனால ப்ராஃபிட்டபிலிட்டியும் குறைஞ்சிருக்கு. இது எல்லாத்த விடவும் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கெலாம் புது கம்பெனிஸான பதஞ்சலி, மாமா எர்த்லாம் காம்படிஷனாக வந்துட்டாங்க. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் எது வாங்கினாலும் ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டோட பி ரேஷியோன்னு பார்த்தா அதோட ஹை 70+ இருக்குது. 10 இயர்ஸ் மீடியன் பின்னு பார்த்தா கூட 60+ தான் இருக்குது. நெஸ்லே எப்போவுமே அதோட 10 இயர்ஸ் மீடியன் பியை விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாபர் எப்போவுமே ஹை பியில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது growth எப்போ குறைஞ்சதோ இன்வெஸ்டர்ஸும் எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை ப்ரீமியம் வேல்யூ கொடுத்து வாங்குறத குறைச்சிட்டாங்க. அதனால தான் இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப வருஷமாக ரிட்டர்ன்ஸ் தரல. அது மட்டும் இல்லாமல் 2020 2024 மற்ற செக்டார்ஸ் வேல்யூவேஷன்லாம் சீப்பாக இருந்ததால டிஃபென்சிவான எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை விட்டுட்டு ரயில்வேஸ், கேபிட்டல் குட்ஸ், டிஃபென்ஸ், பிஎஸ்யூஸ் செக்டார்ஸ் மேலே இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான செக்டோரல் ரொட்டேஷன்லையும் எஃப்எம்சிஜி செக்டார் அடி வாங்கிருச்சு. இப்போ இந்த எஃப்எம்சிஜி செக்டார் ஃபியூச்சரில் ரிட்டர்ன்ஸ் தருமா இல்லை இதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணுமான்னு பார்க்கலாம்.
ஆர்பிஐயும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரூரல் அண்ட் அர்பன் கன்சப்ஷன் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ரெப்போ ரேட் கட் பண்ணது, இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணது, ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணதெல்லாம் சொல்லலாம். ரெப்போ ரேட் கட் பண்ணுறதால பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். ஸோ மக்களோட இஎம்ஐஸும் ரெடியூஸ் ஆகும். இதனால் கன்சப்ஷன் அதிகமாகும். ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ டேக்ஸ் பே பண்ணுற அமௌண்ட் கம்மியாகும். இதனாலேயும் கன்சப்ஷன் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எல்லா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கும் ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் அஃபோர்டபுளாக கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஹை சான்ஸ் இருக்குது. எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட கரண்ட் வேல்யூஷன் பார்த்தா ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா இந்த இண்டெக்ஸோட 10 இயர்ஸ் மீடியன் பிஇ 42ல் இருக்குது. ஆனால் கரண்ட் பிஇ 40.1ல் தான் இருக்குது. இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நிஃப்டி எஃப்எம்சிஜியில் இருக்க கம்பெனிஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஐடிசி மட்டும்தான் பி ரேஷியோ 50க்கு கம்மியாக இருக்குது. ஆனால் ஐடிசி மேஜராக சிகரெட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய கம்பெனி தான். மற்ற எல்லா கம்பெனிஸுமே பி ரேஷியோ எபோவ் 50 தான் இருக்குது. இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி வருது. 50-60 பிஇ இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ்லாம் வெறும் 10% இயர்லி ரிட்டர்ன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா? கண்டிப்பாக சரியானதுன்னு எனக்கு தோணல. க்ரோத் இம்ப்ரூவ் ஆனால் தான் இவ்வளோ பிஇ இருக்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். க்ரோத் இன்க்ரீஸ் ஆகலைன்னா எஃப்எம்சிஜி செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் சைட்வேஸில் போக தான் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வேல்யூவேஷன் படி பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் சீப்பாக இல்லை. இந்த வீடியோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், எக்ஸப்ஷனலான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஆனால் டிமாண்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷனும் ஹையாக இருக்குது. இதனால தான் கடைசி 5 வருஷத்தில் பர்ஃபார்மன்ஸ் வீக் ஆகியிருக்கு. ஃப்யூச்சரில் இன்ஃப்ளேஷன் மேபி கம்மியாகலாம். ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ண தான் செய்யணும். வேல்யூவேஷன்ஸ்னு பார்த்தா பெரும்பாலான எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அதோட 10 இயர்ஸ் மீடியன் பிஇ விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்பிஐயும் இந்தியன் கவர்மெண்ட்டும் கன்சப்ஷன் டிமாண்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த மெஷர்ஸ் ஆகட்டும், இப்போ பார்த்த ரேஷியோஸ் எல்லாமே ஆகட்டும், இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த செக்டாரில் க்ரோத் இருக்க மாதிரி தான் காட்டுது. பட் பர்சனலி நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸில் இந்த ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணுறதா வேணாமான்னு யோசிப்பேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான முடிவா? இல்லை வேல்யூவேஷன்ஸ் இப்போவும் அதிகமாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எந்த எஃப்எம்சிஜி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.